எல்லார்கிட்டையுமே நல்ல கேமராஸ் வந்துருச்சு, கலர் கிரேடிங் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பேருக்கு ஆக்சசிபிளாக மாறிடுச்சு. இருந்தாலும் சில பேரோட படங்கள் மட்டும்தான் விஷுவல் குவாலிட்டி நல்லா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி எப்படி இதை ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் மணிரத்னம் அப்படின்ற ஒருத்தர், பிசி ஸ்ரீராம், சந்தோஷ் சிவன் இவங்கெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருப்போம்ல, ஹாலிவுட்டில் எடுக்கிற கேமரா வேறு, நம்ம ஊரில் எடுக்கிற கேமரா வேறுன்றது. எக்ஸாக்ட்லி அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போது இவங்க பண்ணால் மட்டும் இதே எக்யூப்மெண்ட்டில் இதே விஷயத்தில் எப்படி கொண்டு வராங்க, அதாங்க என் கேள்வி. அதுதாங்க திஸ் இஸ் வாட் ஸ்கில் செட்ன்றது. திஸ் இஸ் வாட் நீங்கள் யூஸ் பண்ணுற மெனக்கெடுதல், த ப்ரிப்பரேஷன், ஹோம் ஒர்க், சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ், சாய்ஸ் ஆஃப் டைம். அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு வீட்டில் கரெக்டாக ஒரு சன் ஒரு 2:30 மணிக்கு ஒரு லீக்கில் ஒரு லைட் சூப்பராக அவங்க வீட்டில் ஒன்று வந்துட்டு இருக்கும். அது கரெக்டாக அதோட டைமே பார்த்தீங்கன்னா 1 minute அதை தாண்டினா அது தாண்டி போயிடும். அந்த லைட் அங்கே வரவே வராது. இதை நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. சரி, இது பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு. இதை ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ஷூட்டிங் அப்போ அதை நீங்கள் சிமுலேட் பண்ணணும். இல்லாத ஒன்று ப்ராப்பராக கொண்டு வரணும். டைமை ஃப்ரீஸ் பண்ணணும். அந்த டைமில் நம்ம உடனே எடுத்துட முடியாதுல்ல, அவங்க டைலாக்ஸ் படிக்கணும், அதை படிக்கணும்னு. ஸோ நம்ம அதை சிமுலேட் பண்ணணும். அதை சிமுலேட் பண்ணுறதுக்கான குவாலிட்டியான ஒரு லைட்டு இதுக்கான நீங்கள் உங்களோட ஸ்கில் செட், உங்களோட ட்ரெயின் அப்